Zomatoல ஆர்டர் போட்டதுக்கு பிறகு பேமெண்ட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா பே லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதுல போனீங்க அப்படின்னா அமேசான் பே லேட்டர் அண்ட் லேசி பே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கம்பெனியோட நேம் வந்து ஷோ ஆகும். இவங்க யாரு அப்படின்னா ஜொமேட்டோவுடைய தேர்ட் பார்ட்டி ஃபினான்ஷியல் பார்ட்னர்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய ரோல் என்ன அப்படின்னா நாம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோமோ அதுக்கான பேமெண்ட்டை அவங்க பண்ணிடுவாங்க. நம்ம லேட்டரா அந்த கம்பெனிக்கு பேமெண்ட் பண்ணா போதும். இந்த மாதிரி கூகுள் பேல நீங்க மைக்ரோ லோன்ஸ் வாங்க முடியும். அமேசான் அண்ட் பிளிப்கார்ட்லயும் நீங்க வந்து பை நவ் பே லேட்டரை யூஸ் பண்ண முடியும். டிராவல் ஆப்ஸை யூஸ் பண்ணி நீங்க இன்சூரன்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸை ஒரு இ-காமர்ஸ் சைட் வழியா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றது தான் எம்பெடட் ஃபினான்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த எம்பெடட் ஃபினான்ஸ் எந்த வகையில வந்து சிவில் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஜொமேட்டோல வந்து லேசி பேவை யூஸ் பண்றோம் அப்படின்னா நாம வந்து கேஒய்சியை வந்து அந்த லேசி பேக்கு சப்மிட் பண்ணுவோம். அவங்க கிரெடிட் பியூரோல நமக்கான அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அதுல வந்து ரெகுலரா பேமெண்ட்ஸ் பண்ணும்போது கிரெடிட் பியூரோல நம்முடைய பேமெண்ட்ஸ் வந்து அப்டேட் ஆகும் அண்ட் நமக்கான ட்ராக் ரெக்கார்டும் கிரியேட் ஆகும். இப்போ நம்முடைய ட்ராக் ரெக்கார்டு வந்து ப்ராப்பராகவும் கிளியராகவும் இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய கிரெடிட் ஸ்கோர் அதாவது சிபில் ஸ்கோர் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். இத மாதிரி நம்ம ஸ்மார்ட்டா வந்து எல்லா விஷயத்திலும் இதை பயன்படுத்த ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்முடைய சிபில் ஸ்கோர் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஈஸியா இன்க்ரீஸ் ஆகும். பட் இதுல ஒரு பெரிய டிராபேக்கும் இருக்கு. இந்த பை நவ் பே லேட்டர் அப்படின்றதுனால நம்ம வந்து அளவுக்கு அதிகமா செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால ப்ராப்பரா பேமெண்ட் பண்ண முடியாத சிச்சுவேஷன் வர சொல்ல நமக்கு லேட் ஃபீ சார்ஜஸ் வரும், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் அண்ட் சிபில் ஸ்கோர் பயங்கரமா குறைய ஆரம்பிக்கும். இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு இதை நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா நம்முடைய சிபில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான ரெகுலர் அப்டேஷன்ஸ்க்கு வீடியோவை லைக் பண்ணிட்டு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.